வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பரவலான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்திய கல்வி நிறுவனத்துல இருந்து வந்திருக்கு. ஆமாங்க, வாங்க என்னென்ன வேலைவாய்ப்பு தகவல், அதற்கு நீங்க எப்படி தகுதியானவரா இருக்கணும்ன்றத நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அடுத்த வேலைவாய்ப்பு தகவலுக்காக காத்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட இதுல இருக்க ஒரு சில வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸா இருந்தா நீங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க என்னென்ன வேலைவாய்ப்புன்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இதற்கு நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 5/1/2021 இருந்து 4/2/2021 நீங்க அப்ளை பண்ணலாம். மேலும் www.tribal.nic.in அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட அபிஷியல் வெப்சைட், அதுல நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல தேர்வுகள் 2 நடைமுறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இன்னொன்று இன்டர்வியூ. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதுல ஒரு சில பதவிகள், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், அட்மின்ல, பினான்ஸ்ல, இதுல அப்ளிகேஷன் ஃபீ 1200 ரூபாய். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1, அதுக்கு நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டைப் ரைட்டிங் ஸ்கில் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு சில தகுதிகள் அதுக்கு தனியா இருக்கிறதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கணும். ஆபீஸ் சூப்பரிடென்ட் பினான்ஸ் அப்படின்ற ஒரு பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்றிருக்காங்க. அப்புறம் எம்டிஎஸ் ஸ்டாஃப், அதுக்கு நீங்க 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணமா இருக்கணும். இதுல எம்டிஎஸ் தவிர மத்த எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ, இல்லைன்னா ரெண்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல அதிக பேர் விண்ணப்பிக்கலாம்னா இன்டர்வியூ மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாருமே கட்டாயம் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஎஸ்க்கு 100 ரூபாய் தான். அதுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 10th படிச்சிருந்தா போதும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுல என்னென்ன பிரிவுகளுக்கு எத்தனை பதவிகள் இருக்குன்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதுல எல்லாத்துக்குமே அப்பர் ஏஜ் லிமிட் 40, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பரிடென்ட்டுக்கு 35, ஸ்டெனோகிராஃபருக்கெல்லாம் 30, ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவி சொல்லியிருக்காங்க, அதுக்கு 27 வயது, எம்டிஎஸ்க்கு 30. ஒரு சில பதவிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பினான்ஸ், இதுக்கு எல்லாமே நீங்க 6 வருட பணி அனுபவம். அதுவும் ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில, நல்ல பிரைவேட் கம்பெனினா அவங்களுக்கு ஒரு வருடமே 100 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் இருக்க மாதிரி கம்பெனில அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பதவிக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவிக்கு நீங்க பிகாம் 50% மதிப்பெண்களோட முடிச்சு 4 வருட பணி அனுபவம் இருக்கணும். இல்லைன்னா எம்காம் 3 வருட பணி அனுபவம், அப்படி இல்லைன்னா சிஏ, அதுல எம்பிஏ அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருடம் அல்லது 2 வருட பணி அனுபவம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற மாதிரி பதவிக்கு நீங்க ஷார்ட் ஹேண்ட், அதாவது சுருக்கெழுத்து அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உங்களுக்கு ஹிந்தியில நாலேஜ் இருக்கணும்ன்ற மாதிரி இதுல கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அதற்கப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவிக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எம்டிஎஸ்க்கு 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். சோ அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப், சோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல், இதுல கம்மியான நபர்கள் மட்டுமே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா முழுக்க இன்டர்வியூ மூலமே ஆட்கள் தேர்வு செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ நிச்சயமா உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்பவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இது போன்ற மேலும் பல வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை டச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.